ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 டேஸ் பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. கிச்சன் க்ளீனிங்லேருந்து சமையல்லேருந்து அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை, டிஃப்ரெண்ட்டாக க்ளீன் பண்ணுறது, இதை தூக்கி அந்த பக்கம் வை, அதை தூக்கி இந்த பக்கம் வையின்னு இதே வேலை தான் எனக்கு. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா காலையில் 5 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து காலையிலேயே ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்க கடகடன்னு 5 மணிக்கு வந்துட்டு ப்ரஷ் பண்ணி காஃபி சாப்பிட்டுட்டு சாம்பார் வச்சு, அதுக்கப்புறம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால் நேற்று என்ன பண்ணேன்னா சுக்கா பண்ணிவிட்டு அதையுமே சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னென்னா கட்டிட்டு போகிறதுக்கு சாம்பார் சுக்காவும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காலையில் தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளானு. போன வீடியோ எடிட் பண்ணும்போது நடுவில் ஒரு வீடியோவை வந்து நான் அழிச்சிட்டேன். அப்போ வந்து நான் பேசினது நான் அந்த வீடியோவுக்குன்னு நான் பேசியிருப்பேன் இல்லையா, அந்த தோசை மாவு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அழித்ததுனால வாய்ஸ் மட்டும்தான் வந்தது. ரொம்ப சொதப்பலாகிடுச்சு வீடியோ. சரி, ஓகே, பரவாயில்ல, இந்த வாட்டி அதே மாதிரி சொதப்பலாகிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாகவே வீடியோ எடிட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் சமையல் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்கு சாதம் வச்சிடலாம். பாவம் இங்கே வந்து கறி குழம்ப சூடு பண்ணும்போது அதுக்கு பயங்கரமாக பசி வந்துச்சு போல, பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்ததுங்க மூணும். சரி, இதுக்கு முதல்ல சாப்பாடு வச்சிடலான்னு வைக்க வந்துட்டேன் கார்டனுக்கு. என்ன வரேன். சிட் 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 டவுன் no, hey, no, yes. இந்த பிளாக்கி வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சு ஒழுங்காக கேட்கும். உட்காருனா உட்காரும், ரொட்டேட் திரும்புனா திரும்பவும், நிறைய அதாவது ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த டாகுக்கு. இந்த 2 டாகுமே வந்து ரொம்ப குட்டி இல்லையா, அதனால் வந்து பசியில் நம்ம மேலேயே பாஞ்சி இது பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் டைட்டாக வச்சு கட்டியிருக்கேன். இல்லைன்னா நம்ம மேலே விழுந்து பிரண்டி வைக்குங்க. இன்னும் வந்து இதுக்கு 2க்குமே ஊசி போடலை. பெருசுக்கு மட்டும்தான் ஊசி போட்டிருக்குது. இந்த 2 நாயுமே 2 மாதத்து குட்டி, அதனால் இனிமேல் தான் ஊசி போடணும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு காலையிலே பிளான் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணிடலாம். மணி 6 மணி தான் ஆகுது. இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வேலை முடிக்கலாம். இது வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணுறதுலாம் சர்வெண்ட்டு கிடையாது, நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டில் சும்மா தானங்க இருக்க போகிறோம், ஏதோ ஒரு வேலைன்ட்டு செய்வோம். இதெல்லாம் ஆம்பளைங்க செய்கிற வேலை, பொம்பளைங்க செய்கிற வேலைன்னு என்ன இருக்குது? நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அதுவும் என்னால் வந்து முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் எந்த வேலையுமே செய்வேன். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட சொல்லுவாங்க, எப்படிங்க நாங்கள் வீட்டு வேலையே செய்ய முடியல, நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து பெயிண்டிங்கு கார்டனு இத்தனையும் வந்து நீங்கள் எப்படி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிப்பாங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க, எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வீடு க்ளீன் பண்ணுறதுனாலும் சரி, இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே பிடிக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் தயங்கி பண்ணுவேன். சமையல் மட்டும் எப்போனாக்கா கொஞ்சம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுவேன். ஆனால் செஞ்சேன்னா ரொம்ப சமையல்லாம் சூப்பராகவே செய்வேன். ஆனால் என்னன்னாக்கா, பாப்பாவும் வந்து காலையில் எந்திரிச்சிட்டு 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு அவள் ஒவ்வொரு நேரம் வந்து கேன்டீனில் சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க அப்பாவுக்குமே வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறதுனால கேன்டீனில் சாப்பிடுவாங்க. அதனால் காலையில் நைட்டு அந்த 2 நேரமும் நான் கண்டிப்பாக சமையல் பண்ணிவிடுவேன். எங்கள் வீட்டில் லீவில் இருந்தாருன்னா அவர் எனக்கு சமையல் பிடிக்காதுன்னு தெரிஞ்சே எனக்கு எல்லா வேலையும் முக்கால்வாசி எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் வந்து பெயிண்டிங் வேலைலாம் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாசல்லேருந்து அந்த வாசல் வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வாசல் இருக்குது. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டுறக்குள்ளேயுமே இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலி வந்துடும். எல்லாத்தையும் கூட்டி அலசி கோலம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப நாளாக வெட்டணும்னு நினச்சிட்டே இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி எப்போமாவது வாரத்துக்கு ஒன்ஸ் தான் விடுறது. ஊருக்கு அடிக்கடி போகிறதுனால தண்ணி அதுவுமே விடுறது இல்லைங்கிறனால நிறைய செடி அந்த லீஃப் வந்து நிறையா காஞ்சி போய் இருந்தது. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்தது. சரி, நீ 1 வாரமாக வெட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இன்றைக்கி கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வெட்டி க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப வந்து வெயில் பயங்கர வெயிலுங்க. இதை எடுத்ததுமே பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே வெயில் அந்த அனலுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் இருந்தது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக அப்பப்போ மழையும் பெஞ்சிட்ருக்குது. அதனால் அதுக்கே இப்படி இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே உட்கார்றோம் அப்படிங்கும்போது எதிர் வெயிலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்குங்கிறனால தான் செட்டு போட்டு இந்த செடியை நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது காஞ்சதெல்லாம் கட் பண்ண தான் வந்து புது தளிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி டஸ்ட்டெல்லாம் வந்து தட்டி விட்டு வாட்டரிங் பண்ணிட்டேன். எவ்வளோ லீஃப் காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதை என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஒரு பக்கமாக போட்டு எரித்து அந்த சாம்பலை நான் செடிக்கு கொடுத்துருவேன். 2 in 1 க்ளீன் பண்ண மாதிரியே ஆகிப்போச்சு. இந்த சாம்பலும் நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சரி ஓகே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சின்னா அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்காரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. ஆஃபீஸ் கிளம்பி போனதுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்ப சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடு வந்து ஒரு 3 நாளில் நான் க்ளீன் பண்ணி விடணும். ஆள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கங்கிறனால தான் நானே பெயிண்டிங் வேலை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருமே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஷூ கூட கழுத்தலை. வாங்க மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி நாங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவர் இதில் போய் ஏண்டா கட்டணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு செடின்னு பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாளே, எங்கெல்லாம் பிடிக்குமோங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவார் அப்பப்போக்கி. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னமோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. என்ன பேசினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் இல்லையா. எனக்கு என்ன தேவை, செடி அதை வாங்கி கொடுத்துட்டு எப்படி வேணால் திட்டிக்கிட்டோன்ட்டு விட்டுடுவேன். அப்புறம் கொஞ்சம் தொட்டி வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் பிளான்ட் வாங்கினேன். அப்புறம் கத்திரிக்காய் நாற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று, பச்சை மிளகா நாற்று இதெல்லாம் வாங்கினேங்க. எல்லாமே கட்டு 20 ரூபா தான் சொன்னாங்க. சரி வாங்கிட்டு நம்ம நட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். விதை போட்டாக்கா 20 ரூபா தானே. ஆனால் வந்து எனக்கு இப்போ உடனே அர்ஜெண்ட்டாக தேவை. நிறைய பேர் வந்து நர்சரி வர்றாங்கன்னா எனக்கு பச்சை மிளகாய் செடி இருக்கா, தக்காளி செடி இருக்கான்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி நான் இப்போ அதுக்கு தான் வந்தேன். நம்மளும் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகிட்டோம் இல்லையா, அதனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை அப்பப்போ வந்து யோசிச்சுக்கணும். அப்புறம் பாருங்க, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய இரும்பு கடையில் வாங்கினது தான். புதுசாகவே இருந்தது. 1800 2500 வந்ததுன்னு நினைக்கிறேன். 2 வாங்கினோம். ஒன்று வந்து இந்த மாதிரி காய் எலியெல்லாம் சாப்பிட்டு போகுது, தக்காளி வெங்காயம் எதுவும் வைக்க மாட்டேங்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, மீதி இன்னொன்று வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கு ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி ஐட்டத்தை மேலே வச்சுட்டேன். ஏன்னா அதுவுமே ஒயர்லாம் கடிக்குதேன்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு, 1 காய்கறிக்கும் 1 வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது கிடைக்கவும் கிடைக்காதாங்க, எப்போமாவது ரேருன்னாங்க. என்னமோ லக்காக எனக்கு கிடச்சிது. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ நாஸ்தியாக இருக்குதுன்னு. இது இப்போ புதுசாக கட்டினது, அதனால தான் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது. வெளியிலையும் பாருங்கள் பயங்கரமாக க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஆனால் செடி வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் தான் வந்து க்ளீன் பண்ணி செடி வைக்கணும். உள்ளார வந்து யாராவது சும்மா டைம் பாஸுக்கு ஒரு காஃபி சாப்பிட்லாம், இல்லைனாக்கா ஏதாவது ஒன்று அரட்டை அடிக்கிறதுக்கோ. இந்த ரூம் வந்து இல்லை தேவையில்லாத பொருள் என்னன்னு திங்க் பண்ணலை, ஆனால் ரூமை வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை என்னவாக்கலான்ட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். இது பயங்கரமாக வந்து கையே வலிச்சு போயிடுச்சுங்க. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சிமெண்ட்டு சீட்டு. அடுப்பு எரித்து வெளியில் இருந்தது. அடுப்பு எரித்து அந்த ஒரு 4-5 சிமெண்ட்டு சீட்டு கருப்பாயிடுச்சு. அது சுண்ணாம்பு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பில் ஒட்டிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து சுண்ணாம்பு அடிக்கும்போது அது பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருந்தது. இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் இப்போ ஃபுல்லாக இந்த பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழுக்கு, ஒரு ஷீட்டில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இது மாதிரி ஒரு 10 ஷீட்டு இருக்கும். 10 ஷீட்டையுமே போட்டு தொடன்னு தொடச்சி கை பயங்கர வலியாக இருக்குது.
இது வந்து இன்றைக்கி என்ன 2 நாளாக எனக்கு அதே வேலை தான். சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் பண்ணுறது, கார்டன் வேலை பார்க்குறது, சமையல் பண்ணுறது இதே தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பிடிச்சி செய்கிறனால பெருசாக அந்த கஷ்டம்லாம் தெரியல. இப்போ பாருங்கள், இந்த சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிட்டேன். சுண்ணாம்பு அடிச்சுட்டு இந்த பெயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்குறேன். சுண்ணாம்பு ஒரே ஒரு பக்கம் மட்டும் அடிக்காமல் இருக்குது. அது இந்த பெயிண்டெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதை அடிச்சுட்டு ஃப்ளோர் பெயிண்ட்டுமே அடித்து நடுவில் ஒரு சின்ன கோலம் போட்டு அழகாக கிராண்டாக வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சின்ன வீடுனாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே சிங்கிளாக இருந்து ஃபுல்லாக பெயிண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.